காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. இதன் பொருள் என்னவென்றால், உலகியல் ஆதாரங்கள் எல்லாமே நிலையற்றது. ஒருவனின் இறுதி பயணத்தின் போது அவனுடன் தன் மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாரும் உடன் வரமாட்டார்கள். மேலும் அவன் தேடி தேடி அலைந்து சேர்த்து வைத்த பொன், பொருள், வீடு, மனை முதலிய எதுவும் உடன் வாராது. ஏன், சிறு காதருந்த ஊசி கூட அவனின் கடைசி பயணத்தின் போது உடன் வாராது. அவன் செய்த புண்ணிய பாவங்களின் விளைவுகள் மட்டுமே அவனுடன் வரும். இதுவே அதன் பொருள். பட்டினத்தார் கோவில் என்பது கிபி 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவி மற்றும் புலவரான பட்டினத்தாரின் சமாதி அமைந்துள்ள திருத்தலமாகும். இவரது இயற்பெயர் திருவெண்காடர். இவரது சடலத்தை ஒரு பாத்திரத்தால் மூடிய பிறகு இவர் முக்தி அடைந்ததாக நம்பப்படும் திருவொற்றியூரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததும் ஆன்மீக ரீதியில் மிகவும் புனிதமானதும் ஆகும். பட்டினத்தார் முக்தி அடைந்ததாக கூறப்படும் திருவொற்றியூர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலமாகும். பல அற்புதங்களை செய்து துன்பத்தில் இருந்தோரை மீட்டு வந்த பட்டினத்தார் திருவொற்றியூர் தியாகராஜர் வடிவுடையம்மன் கோவிலில் முக்தி அடைந்தார் என்று நம்பப்படுகிறது. இவரின் சமாதி திருவொற்றியூரில் அமைந்துள்ளது. இந்த இடம் சுமார் 500 முதல் 1100 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. இவருடைய குரு பூஜை மற்றும் திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன. இங்கு பட்டினத்தார் இந்த கோவிலில் லிங்க வடிவில் உள்ளார். சித்தரான பட்டினத்தார் முக்தி பெற்ற இத்தலத்தில் சிவனாகவே வணங்கப்பெறுகிறார். பட்டினத்தாரும் அவருடைய சீடரான பத்ரகிரியாரும் திருவிடை மருதூரில் தங்கியிருந்த பொழுது சிவபெருமான் பத்ரகிரியாருக்கு முக்தி தந்தார். பட்டினத்தார் தனக்கு முக்தி தர வேண்டிய பொழுது சிவபெருமான் பட்டினத்தாரிடம் ஒரு கரும்பினை தந்து இக்கரும்பின் நுனி இனிக்கும் இடத்தில் முக்தி தருவதாக கூறினார். அதனை ஏற்ற பட்டினத்தார் பல்வேறு தலங்களுக்கு சென்றுவிட்டு திருவொற்றியூர் வரும் பொழுது நுனிக்கரும்பு இனித்தது. இத்தலத்திலேயே பட்டினத்தார் முக்தி பெற்றார்.